25th June, Thursday. He taught them as one having authority. This section concludes the Sermon on the Mount. Think about this. The future depends on the present. Prayer and good works go together and bring about a good end. A life well lived is never easy, as it calls for sacrifice. Your actions must be grounded in values and beliefs. We need to pray and remember what we believe, and then let prayer support us in living what we believe. Prayer and good works to go together to bring about a good ending. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் வலிமைமிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும் போது என்னை நினைவு கூரும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தை அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The person who does the will of God will enter the kingdom of heaven. மத்தேயு 7:21. விண்ணக தந்தையின் விருப்பப்படி நடப்பவரே விண்ணரசில் சேருவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்பது குறள் 664.
ஆக வார்த்தை ஒன்று செயல் வேறொன்று ஆக இருப்பது அல்ல, சொல்லும் செயலும் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்பது ஒரு மனிதனுக்கு அழகு. ஃப்ரெட்ரிக் வில்காக்ஸ் என்ற அறிஞர் அவருடைய கூற்று, யூ கான் ஸ்டீல் செகண்ட் பேஸ் அண்ட் கீப் யுவர் ஃபுட் ஆன் த ஃபர்ஸ்ட். எவை மீது நாம் ஊன்றி வைத்து நம்முடைய ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிக்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போல் அடுத்த படியும் இருக்க வேண்டும். அது வேறொரு படியில் இருத்தலாகாது. ஆகவே இந்த முதல் படி என்பது முக்கியம், த ஸ்டார்ட். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அந்த பேஸ் என்று சொல்லக்கூடிய தாங்குதலாக இருத்தல் வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி சொல்லுவார். எப்படி கட்டடம் வீடு கட்டும் பொழுது அடிக்கல் உறுதியாக வைத்து அதன் மீது வீடு கட்டப்படுகிறதோ அதே போன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு அடிப்படையாக இருத்தல் வேண்டும். திருமண திருப்பலிகளிலே இந்த வாசகம் அடிக்கடி இடம் பெறும். கற்பாறையின் மீது வீட்டை கட்டியவரை போல அறிவாளியாக உம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வாழ்வாக இருத்தல் வேண்டும். சென்ட் பெலாயோ, purity without love is like an oil candle with no oil, but how beautiful wisdom is with love, emanating from a pure heart, a straight conscience and a sincere faith. தூய்மை இல்லா அன்பு எண்ணெய் இல்லா அகல் போல அது தூய உள்ளத்தினின்று நேர்மையான மனசாட்சியிலிருந்து தளரா விசுவாசத்திலிருந்து புறப்படும். அன்பு கலந்த ஞானம் அழகானது. பல சமயங்களில் நம்முடைய எண்ணங்கள் ஒரு மாற்று கருத்தை கொண்டதாக இருக்கும். உள்ளே வேறொன்று இருக்கும், வெளியே புறத்தே வேறொன்றாக இருத்தல் அநேகருக்கு இயல்பாக இருக்கும். இந்த கூளை கும்பிடு என்று சொல்லுவார்கள், அல்லது வேணுமென்றே ஆமாம் சாமி போடுதல். இவைகள் எல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல, வேண்டா வெறுப்பாக அல்லது வேறு வழி இல்லை என்பதற்காக செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் இவைகள் அல்ல. மாறாக உள்ளத்திலும் சரி, உணர்விலும் சரி, செயல்பாட்டிலும் சரி, எல்லாவற்றிலும் இந்த தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். இதைத்தான் the purity of intention என்று சொல்லுவார்கள். ஒரு கருத்தை, ஒரு செயல்பாட்டை நாம் செய்கின்றோம் என்றால் அதனுடைய கருத்து என்ன? ஆகவேதான் நம்முடைய பேராயர் இந்த போர்த்துதல், துண்டு போர்த்துதல், சால்வை போர்த்துதல், மாலை போடுதல் இவைகள் எல்லாம் வேண்டாமே. ஏனென்றால் விரும்புகிறோமோ விரும்பலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆயிரை பற்றி பல வகையான தூஷணமாக பேசிட்டு ஒரு பெரிய மாலையை போடும், என்ன அதனால் என்ன பிரயோஜனம்? தேவையில்லை. ஆகவே இவைகள் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, இவைகள் தேவையில்லை. ஆகவே ஒரு நல்ல திட்டத்தை நம் பேராயர் துவக்கத்திலிருந்தே துவக்கி வைத்திருக்கார். அதற்காகின்ற செலவினத்தை நீங்கள் பணமாக கொடுத்தால் அந்த ஏழை மாணவர்களுக்குரிய ஒரு நிதி ஒன்று நிறைய சேர்ந்து ஏழை மாணவர்கள் உதவி செய்யப்படுகின்றார்கள். அதுபோன்று பல காரியங்களை நாம் மாற்று வழிப்படுத்திக் கொள்ளலாம், மாற்று வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெறுமனே சம்பிரதாயத்துக்காக என்று அல்ல. மாலை போடுதல் அல்லது சால்வை அணித்தல், மரியாதை செய்தல், மலர்கொத்து கொடுத்தல் இவையெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ், இவைகள் தேவையில்லை. இவையும் தாண்டி கடந்து வருதல் வேண்டும். அதைத்தான் இந்த பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்று. அதே போன்று முன்னாள் பேராயருக்கு இந்த வரவேற்பு என்பது பிடிக்காது. பூசை முடிஞ்சோடனே போய் வரவேற்பு, வாழ்த்து மடல், பாராட்டு மடல் அப்படின்னு சொல்லி நீண்ட நீண்ட பக்கமாக படித்தல் தேவையில்லை. அவருக்காக தினமும் திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். ஜெபித்தல் இன்னும் ஆழ்ந்த கருத்துடன் ஜெபித்தோம் என்றால் அவருடைய பணி எவ்வளவு பலுவானது. ஹோனோர் ஓனூஸ் என்பது 2 லத்தீன் வார்த்தைகள். எவ்வளவு தூரம் மதிப்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் வலுவான சுமை இருக்கிறது என்பது அர்த்தம். அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய ஜெப உதவி அவர்களை தாங்க வேண்டும்.
ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. வெளியிலே பாராட்டுதல் இருக்கும், உள்ளே பொறாமை. பார், இவன் மட்டும் வாழ்கிறான் பார், இவன் மட்டும் சம்பாதித்து விட்டான் பார், இவன் மட்டும் வீடு கட்டிக்கிட்டான் பார், இவன் கார் வாங்கிட்டான் பார். ஆனால் வெளியிலே ஒரு மலர்ந்த புன்னகையோடு பாராட்டுதல் தெரிவித்தல், அல்லது ஒரு காரியத்தை செய்தலோ அல்லது பெயர் புகழ் வாங்குதலோ, இவைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான அந்த பாராட்டுதல் இல்லாமல் வெளி வார்த்தையாக இருத்தல், இதை அழுக்காறு என்று ஒரு பாவி என்று மற்றொரு திருக்குறளும் கூறுகிறது. ஷேக்ஸ்பியர் கூறுவார் இதை பற்றி, த கிரீன் ஐடு ஜலசி. சாதாரணமாக பார்வை, ஆனால் அவர் கூறுகிறது அது பச்சையாக பார்க்குமாம் பொறாமையாக இருந்தால். இந்த பொறாமையின் அடிப்படையிலே தான் விவிலியத்திலேயே முதல் கொலை ஏற்பட்டது. அந்த பொறாமை என்பது ஒரு ஆமை வீட்டில் புகுந்தார் போல, அது நிச்சயமாக அந்த வீட்டை குலைத்துவிடும் என்பதை போல நம் உள்ளத்தை அது சீர்குலைத்துவிடும். அழுக்காறு இல்லாத இயல்பாக நாம் கொள்ளுதல் வேண்டும். Jesus is the builder of the house of our life. If we cooperate by living his words in the paradox of grace, we find security by losing our lives. நம் வாழ்க்கை என்னும் வீட்டை கட்டுபவர் இயேசு. நாம் அவரது வார்த்தைகளில் வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் என்ன நம்மை வழிநடத்துகிறார், இதைத்தான் நாம் வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று பரமதந்தையும் சரி, இவரை என் அன்பு மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொன்ன பொழுதும் சரி, தேவதாய் அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுதும் சரி, இயேசு என்ன சொல்லுகிறார் அதை நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நற்செய்தியிலே நாம் செவிமடுக்கிறோம். இயேசுனுடைய வார்த்தைகள், வேத வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் இன்று எனக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால் அதுதான் இந்த வாழுகின்ற முயற்சியாகும். தித்திக்கும் தோறும் தவிட்டா அமுதே, என் புத்திக்குள் நீதான் பொருந்திடவும் காண்பேனோ. தாயுமானவர், ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த தேனை போல தித்திக்கின்ற வார்த்தைகள், அதை என் புத்திக்குள் பொருந்திட வேண்டும். வெறுமனே கேட்பதற்கு சொல்லுவதற்கு இனிமையாக இருக்கிறது. விசுவாசிகள் மன்றாட்டு சொல்லும் பொழுது கூட அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை சொல்லுவது என்பது நமக்கு பிடித்திருக்கிறது, அதை எதிர்பார்க்கவும் செய்கின்றார்கள். ஒரு அசிஸ்டன்ட் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நல்ல பிரசங்கம் வைக்கிறீங்க, அந்த மேற்கோள்கள் கூட சொல்றீங்க, அது எந்த புத்தகத்திலிருந்து வசனம்னு சொன்னா அந்த பிரிவினை சபைக்காரர்களுக்கும் அவங்களுக்கு அதான பழக்கம், அவங்களுக்கும் பிடித்தமாக இருக்குவே. அப்போ நான் பிரசங்கம் வைக்கிறது அவர்களுக்கு பிடிக்கும் இவர்களுக்கு பிடிக்கும் என்று அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அதை விளக்கி அது இன்று எனக்கு எப்படி பொருந்துகிறது என்று மக்களை சிந்திக்க வைக்க வேண்டுமே தவிர என்னுடைய புலமையையோ அல்லது பைபிளில் எனக்கு இருக்க சாலக்கியத்தையோ காட்டுவது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உடைத்து கொடுக்கிறோம். அப்படி உடைத்து கொடுக்கும் பொழுது இதை நான் சுத்தியலில் வைத்து உடைக்கிறேன் பார், இதை ஒளியை கொண்டு உடைக்கிறேன் பார் என்று மேற்கோள் கூடுவது தேவையில்லையே. ஆகவே அதை என் புத்திக்குள் நீதான் பொருத்திடவும் வேண்டும். நாம் எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ விளக்கி சொல்கிறோம், சின்னம் சிறு பிள்ளைகளுக்கு அது பொருந்துகிறதா, புரிகிறதா? அவர்களுக்கு புரியவில்லை. இன்னும் அவர்களுக்கு புரிந்தார் போல் சொல்லப்படுதல் வேண்டும். சில வீடுகளில் இதை போய் டிஸ்கஷன் கூட பண்ணுவாங்க. சில சமயத்தில் என்னுடைய கருத்துக்கள் கேள்விக்குறியான கருத்துக்களாக இருக்கும், சவால் நிறைந்ததாக இருக்கும். இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும்? விவாதிக்கலாம். விவாதிக்கும் பொழுது இன்னும் ஆழமாக அந்த கருத்துக்குள் செல்கிறோம். புத்திக்குள் நீ பொருந்திடவும் காண்பேனோ. செபிப்போம், விழுந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், you are the only foundation that can hold us up when trials and disaster threaten us. Give me the wisdom, foresight and strength of character I need to do what is right and good and to reject whatever is false and contrary to your will. May I be a doer of your word and not a hearer only. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்கள் வாழ்வின் சோதனைகளிலும் அச்சுறுத்தும் அல்லல்களிலும் எங்களை காத்து நிற்கும் அடித்தளமும் அரணும் ஆனவர். நீதியானவற்றையும் நேர்மையானவற்றையும் திண்ணமாய் செய்யும் நேரிய குணத்தையும் உம் சித்தத்திற்கு எதிரானவற்றை விட்டொழிக்கும் மேன்மையான ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். உம் வார்த்தைகளை
செவியோடு கேட்பதோடு மட்டுமல்லாமல் செயலோடு செய்பவராய் வாழ்வோமாக. தினமும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் உறுதிப்படுத்தப்படுவனாக. அதனால் நாங்கள் என்றும் உமக்கேற்றவர்களாக வாழவும் வளரவும் செய்தரலும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.